வெல்கம் யூ ஆல் டு தி பாஜரி டாக்ஸ். இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் என்ன இந்த வீடியோல நீங்க பேச போறீங்கன்னா, என்ன சார் நடக்குது இந்த சொசைட்டில, யார சார் நீங்க அடிக்கிறீங்க, உங்களை காப்பாத்துற இந்த கடவுளா நான் எப்பயுமே சொல்றேன். இந்த எல்லா வீடியோலையும் நான் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு 10 செகண்ட்ஸா 8 செகண்ட்ஸா இந்த டாக்டரோட இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே இருப்பேன். அப்படி அவ்வளவு இம்பார்ட்டன்டா டாக்டரையா நீங்க அடிக்கிறீங்க, வேற யாரும் உங்களை காப்பாத்துவா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாப்பீங்க. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரில எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க, ஒரு டெரரிஸ்ட் ட்ரீட் பண்ற மாதிரி, ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ற மாதிரி அட்டாக் பண்றாங்க, ஒரு வைரஸ் பஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா அதை பாப்பீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாக்குறவங்க வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏங்க இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கர்நாடகா நடக்குது, ஒரு அசாம்ல நடக்குது, உத்தரப்பிரதேசம் நடக்குது. இந்த 3 விஷயம் தான் இந்த கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மந்த் நான் நியூஸ் பேப்பர்ல கீழே செகண்ட் பேப்பர்ல ஒரு சின்னதா ஒரு டாக்டர், ஒரு உமன் டாக்டர், ஆக்சுவலி ஒரு கோவிட் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ற ஒரு டாக்டரோட ஸ்டோரி சின்னதா ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு அந்த மைண்ட் செட்ல வாங்க நீங்க கொஞ்சம் முதல்ல எந்தெந்த மாதிரி டாக்டர்ஸ் இன்னும் சமஸ்கிருத இருக்காங்கன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த டாக்டரோட பேர் எனக்கு சரியா தெரியல, பட் அந்த டாக்டரோட ஃபேமிலி, அந்த உமனோட ஃபேமிலி எல்லாருமே வந்து யூஎஸ்ஏ செட்டில் ஆயிட்டான். சரிங்களா? அந்த ஒரு டாக்டரோட வயசு, அந்த உமனோட வயசு 24. சரி 24 அப்பா சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்க, அலையன்ஸ் பார்த்துருக்காங்க. சரிங்களா? அலையன்ஸ் பார்த்துட்டு ஒரு மாப்பிள்ளை எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க. டிசம்பர் லாஸ்ட் வீக் எப்படி கொரோனாலாம் டிகிரீஸ் அந்த டைம்ல என்ன இருக்கு, ஏமா கொரோனாலாம் டிகிரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு சென்னையில, நீ வாமா கொஞ்சம் யூஎஸ்ஏக்கு, இப்ப எல்லாமே வந்து டிராவல்லாம் அலவன்ஸ் இருக்கு, எந்த பேனும் கிடையாது இந்தியாலையும் டிராவல் பண்ண, நீ கொஞ்சம் வாமா, நம்ம என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் முடிஞ்சுக்கலாம், ஏப்ரல் மந்த் இந்த மே மந்த் அதாவது இந்த டைம்ல வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்ல மேபி ஒரு 8 months அக்டோபர் கூட பண்ணிக்கலாம், பரவாயில்ல என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், டைம் நல்லா இருக்கு, இப்பெல்லாம் சொல்லுவாங்க குரு பலன் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்கு, நீ வாமா அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா இப்பதான் சென்னையில கேசஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டே இருக்கு, அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற கோவிட் பேஷண்ட், இந்த கோவிட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு பெண்மணி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்பதான்மா இங்க டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கு, சென்னையில இப்ப 200 கேஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல 150 170 கேஸ் இருக்கு, இப்ப நான் விட்டுட்டா இது இன்க்ரீஸ் ஆயிடுமா, இத வந்து நான் ரொம்ப இருந்துட்டு 0 ஆக்கிடு, எப்படி கோவிட்கே 0 ஆக்கிடு. அந்த டாக்டருக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு, அவங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் படியும் அவங்க மேலே அவ்வளவு கான்பிடன்ஸோட என்ன சொல்றாங்க, நான் 0 ஆக்கிட்டு நான் வரேன்மா யூஎஸ்ஏக்கு, ஒரு கொஞ்சம் மாதம் பொறுத்துக்கோங்க, ஏன்னா 200 கொண்டு வந்துட்டு 0 கொண்டு வரது எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ டைம் ஆகாதுன்னு பிலீவ் பண்ணிருக்காங்க, ஏன்னா 20,000 200 கொண்டு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து ஏமா இப்படிலாம் பண்றேன்னு சொல்லும் போது, அந்த இப்போ ஃபியூச்சர் ஹஸ்பண்டா போன அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட கான்பிடன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ பண்ணட்டும், நம்ம அப்பா கூட பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லெட்டர் டூ ஒரு வாட் ஷி ஆஸ்பியர் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு ஹஸ்பண்டும் இருக்கிற ஹஸ்பண்ட், ஃபியூச்சர் ஹஸ்பண்டா ஆக போற ஒரு மனுஷன், இந்த பக்கம் ஒரு சாக்ரிஃபைசிங் காட், ஒரு நம்ம நாட்டுக்காக எவ்வளவு செய்யணும், இந்த பேஷண்ட் நம்ம ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு ஹார்ட் உள்ள, ஒரு செல்ஃப்லெஸ் ஆன ஒரு ஹார்ட்டோட ஒரு பெண்மணி. அவங்க என்ன ஆச்சு, கடைசியில ஜனவரி என்ன பண்ணாங்க, ஜனவரி 2nd வீக் அவங்க கோவிட்ல அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அவங்க கோவிடால் இறங்கல, ஃபுல் சொல்லி டக்குன்னு சொல்லிடுறேன், அவங்க கோவிடால் இறக்கல, ஆனா கோவிட்ல அஃபெக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகி 14 days ரெக்கவர் ஆனாலும் அவங்களால முடிஞ்ச ஹோம் குவாரண்டைன்ல, மற்றவங்க அவங்க ஹோம் குவாரண்டைன்ல இருக்கா, ஆனா மற்றவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் தேவை, மிச்ச ஹோம் குவாரண்டைன்ல இருக்கவங்களுக்கு நான் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், என்ன மாதிரி மெடிசன்ஸ் தரணும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. ஃபுட்ஸும் ப்ரொவைட் பண்ண அவ்வளோ செஞ்ச அந்த பெண்மணி கடைசி பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல இறந்துட்டாங்க. அது எப்படி இறந்தாங்க பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் டயர்டா அப்ப டிசீனஸை ஃபீல் பண்ணிருக்காங்க போல. பட் என்ன இருக்கு, ஸ்கூட்டர்ல டிராவல் பண்ணும்போது இந்த குடிச்சிட்டு வந்த ரெண்டு நாதாரி பசங்க இவங்களை ஆக்சிடென்ட் ஆகி இவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ரேஷ் டிரைவ் பண்ணி, இவங்க ரேஷ் டிரைவ் பண்ணதான் இதாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மேல கேஸ் போடணும், என்னது இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு வந்திருக்காங்க, அவங்க மேல கேஸ் போடாம இங்க யார் மேல ஃபர்ஸ்ட் தெரியுமா கேஸ் போட்டாங்க, இந்த டாக்டர் போஸ்ட் கோவிடால கேஸ் போட்டாங்க. ஏன்னா இந்த போஸ்ட் கோவிடா ஒரு டாக்டரே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் பெருசா ஆகும், ஸோ ஏதாச்சும் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணதால அந்த விஷயம் ஆச்சு. பட் 2 to 3 days வந்து ஆட்டோப்சி ரிப்போர்ட் மிச்சம் எல்லாம் பண்ணும்போது இந்த விஷயம் வந்துட்டு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி இவங்க ஆக்சிடென்டால இறந்துருக்காங்கன்ற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு செல்ஃப்லெஸ் டாக்டர் இருக்காங்க, இப்போ வந்து இறந்துட்டாங்க.
இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எதுக்கு நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சின்ன இன்ட்ரடக்ஷனா நான் சொன்னேன்னா, இந்த வீடியோ நீங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு புதுசா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பரவாயில்ல, எனக்கு என்னோட எந்த இதுவும் பரவாயில்ல, என்னோட விஷயங்கள் என்னோட பிரைவேட் லைஃப் நான் ஒதுக்கி வைக்கிறேன், நான் இந்த பீப்புளுக்காக சர்வீஸ் பண்ற ஆட்டிடியூட் உள்ள டாக்டர்ஸ், ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸான டாக்டர்ஸ். இன்னும் ஒரு டாக்டர் என்னன்னா ரொம்ப எஜுகேட்டட், நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ண ஒரு டாக்டர். இந்த 3 டாக்டர்ஸ் தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்காக இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடகா பத்தி போவோம். கர்நாடகாவில் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பீடியாட்ரிக்ஸ் டாக்டர், ஒரு பீடியாட்ரிக் டாக்டர்னா என்னன்னா ஒரு 18 வயசு கீழே உள்ள என்னெல்லாம் டிசீஸ், ஒரு மைனர்ல இருந்து ஓரளவுக்கு மேஜர் இது வரைக்கும் கோல்டு ஃபீவர்ல இருந்து எல்லாமே பாக்குற ஒரு டாக்டர். அவர் என்ன பண்ணிருக்க, ஒரு 6 வயசு பையன் என்ன பண்ணிருக்கான், அவன் டெங்குவால் அஃபெக்ட் ஆயிருக்கான் போல. அவன் டெங்குல அஃபெக்ட் ஆகி என்ன டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா பசவேந்திரவரா பாலிகிளினிக், பசவரான்ற பாலிகிளினிக் கர்நாடகாவில் இருக்கு போல. இது வந்து சிக்மங்களூர், உங்களுக்கு இந்த பிளேஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு. சிக்மங்களூர்ன்ற ஒரு இடம், அது ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான். அது என்ன சொல்றது, அர்பனும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இம்ப்ரூவைஸ் ஒரு வில்லேஜா சொல்லலாம். டாக்டர் தீபக் இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த டெங்குவால் அஃபெக்ட் பண்ண ட்ரீட் பண்ணிருக்காரு. என்னைக்குன்னா May 24 அவர் ட்ரீட் பண்ணிட்டு ஒரு 2 days கழிச்சு May 26 என்ன சொல்லியிருக்காருன்னா, இவனுக்கு சீக்கிரமா இது வந்து ரேபிடா வந்து இந்த டெங்கு வந்து மல்டிப்ளை ஆகுது, கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த டஃப்பான டைம் இந்த வில்லேஜ் நம்மளால பார்க்க முடியாது, சின்ன கிளினிக் நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து எங்க சிட்டி கொண்டு போயிடலாம். சிவமோகா, இந்த சிவமோகா சிட்டி ரொம்ப ஃபேமஸான சிட்டி டாக்ஸ் கர்நாடகாவில், அங்க போய் கொண்டு போயிடலாம். அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நிறைய ஹாஸ்பிட்டல் அங்க கொண்டு போயிடலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேட்டிவ் அவங்க ஃபர்ஸ்ட் எஸ்டேட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறமா கூட்டு போயிருக்காங்க. சார், ஆனா கூட்டு போனதுல அந்த பையனை காப்பாற்ற முடியல, இறந்துட்டான். சரிங்களா? இப்போ என்ன ஆச்சு, இந்த இறந்த ஒரு எமோஷனல் ஒரு பிரேக் டவுன் ஹேண்டில் பண்ண முடியாமையா, இல்ல இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமையா அப்படின்னு இல்லாம, இந்த இறந்தது காரணம் டாக்டர் தான். அதாவது இந்த டெங்கு வந்த காரணம் டாக்டர் தானா, இவன் இந்த இறந்து போனது காரணமும் டாக்டர் தானா, அவங்க லேட்டா இந்த சிவமோகா ஹாஸ்பிட்டல் வந்தது காரணம் டாக்டரான்னு சொல்லி அவங்க மேல இருக்கிற ஒரு மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிக்காம எல்லா மிஸ்டேக்கும் டாக்டர் மேல போட்டு அந்த டாக்டரை வந்து 4 பேர் அவர் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்து சைக்கிள்ல அவர் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் போல 1 to 2 கிலோமீட்டர்ஸ் அங்க போகும்போது அவரை அடிச்சு த்ராஷ் பண்ணி அவரை மண்டையை உடைச்சிருக்காங்க. அவங்க ஃபுல்லா அவங்க பின்னாடி இந்த ஹெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹெட்ல ஃபுல்லா ரத்தம் அப்படி அடிச்சு உடைச்சிருக்காங்க. பின்னாடி முதுகுல ஃபுல்லா ஸ்கார் வர அளவுக்கு அவங்கள வந்து ஸ்கின் வெள்ள பீல இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு சார். இது எவ்வளவு இன்ஹியூமனான ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம மேல ஒரு தப்பு இருக்கு, என்னன்னா இந்த ஃபெசிலிட்டி இங்க தரல, அந்த டாக்டர் உடனே சொல்லும் போது நம்ம உடனே பண்ணாம 2 daysக்கு சேர்ச்சு போலாம்னு சொல்லிட்டு இவங்க 28 தான் கிளம்பியிருக்காங்க, 29 அவன் இறந்திருக்கான். அந்த 2 days இவங்க பண்ண மேல தப்பு, அது அவங்க அக்செப்டே பண்ணிக்கல கடைசி வரைக்கும். பட் டாக்டர் மேல தப்பு பண்றான். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இதே May 24 இதே கர்நாடகா என்ன இருக்கு, ஒரு ரிலேட்டிவ் ஆஃப் கோவிட் பேஷண்ட். அந்த ரிலேட்டிவ் எப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கோவிட் பேஷண்ட். இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், பெலேரி அப்படின்ற ஒரு இடத்துல கோவிட் வார்ட் ஆஃப் VIMS ஒரு ஹாஸ்பிட்டல் போல, அந்த ஹாஸ்பிட்டல்ல கோவிட் ட்ரீட் பண்ண ஒரு உமன் டாக்டரை போயிட்டு வெர்பலா ஃபர்ஸ்ட் அபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடிச்சிருக்கான். ஏன்னா அவங்க அப்பா வந்து கைண்ட் ஆஃப் 75 to 80 years கோவிடால் அஃபெக்ட் ஆகி, ஆனா அவன் இறந்துட்டார். அந்த இறந்ததை இவனை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க வந்துட்டு ஒழுங்கா காப்பாத்தல, நீங்க அவரை இது பண்ணல, அதனால உங்க மேல தப்புன்னு சொல்லி ஒரு வெர்பல் அபியூஸ் ஃபர்ஸ்ட் உமன் மேல இது பண்ணிருக்கான், அதுக்கப்புறமா அசால்ட் பண்ணிருக்கான், அவனை அடிச்சிருக்கான். இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸான விஷயம் பாருங்களேன். ஏன்னா யூ டேக் த ரைட், நீங்க வந்துட்டு ஒழுங்கா நீங்க சேஃபா இல்ல, சோசியல் டிஸ்டன்ஸ் இல்ல, மாஸ்க் போடல, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஒரு 80 years இருக்கும்போது எப்பயோ என்ன சொல்றது 5 to 6 months முன்னாடி நீங்க 45 years அப்போ எல்லாம் வேக்சின் போட்டுங்க தயவுசெய்து சொல்லும் போது நீங்க போடல. ஆனா எல்லா தப்பும் அந்த காப்பாற்ற முடியாது போன ஒரு டாக்டரால தான் சொல்லிட்டு நீங்க பண்ணதால அங்க இருக்கிற KARD அப்படின்னு என்னன்னா கர்நாடகா அசோசியேஷன் ஆஃப் ரெசிடென்ட் டாக்டர்ஸ், அது அசோசியேஷன் ஆஃப் டாக்டர்ஸ், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பாக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஹியூமனான ஆக்டிவிட்டிஸ் திருப்பி நடந்தா, திருப்பியும் இது மாதிரி வந்து டாக்டர்ஸ் அங்க வெர்பல் அபியூஸ் பண்ணாலோ, உமன் டாக்டர்ஸ் மேல கை வச்சாலோ நாங்க இனிமே இந்த கோவிட் ட்ரீட்டே பண்ண மாட்டோம்ன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா 12 ரெஜிஸ்டர்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இன் பாஸ் 8 to 10 months. அப்ப சராசரியா ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா ஒரு அபியூஸ் ஆஃப் டுவர்ட்ஸ் டாக்டரும் ஒரு வர்பல் ஆகவும் ஒரு
ஒரு பீட்டிங் ஆகட்டும், நீங்க வந்து வயலன்ஸா நீங்க பண்ணிருக்கீங்க டாக்டர் மேலன்ற விஷயத்த தெரியுது. ஸோ வந்து கிட்டத்தட்ட மெனி ஆர் அன்ரெஜிஸ்டர்ட் கேசஸும் இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த 12மே ஒரு ரெஜிஸ்டரான கேசஸ். அப்ப அன்ரெஜிஸ்டரா ஒன்று எவ்வளவு கேஸ் இருக்குன்ற விஷயத்த பாருங்க. இவங்க எவ்வளவு வந்துட்டு ஒரு தீவிரவாதியை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க இந்த விஷயம் பாருங்க. நெக்ஸ்ட் இப்ப என்னன்னா, இப்ப ரொம்ப ஃபேமஸா இது ரொம்ப பேச வேண்டிய அசாம்ல நடந்தது இந்த ஹோஜாய் டிஸ்ட்ரிக்ட்ல 24 பேர், எப்படி 24 பேர் ஒரு டாக்டரை வந்து அடிச்சிருக்காங்க சார், த்ராஷ் பண்ணிருக்காங்க சார். இப்ப நான் சொன்னேன் தெரியுமா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல, அவர் பிரைவேட் லைஃபை ஒதுக்கிட்டு சில செல்ஃப்லெஸ் டாக்டர் வந்தாருன்னு, அந்த மாதிரி டாக்டர் தான் சார் இவரு. இப்ப அவர் வந்து யங் டாக்டர், MBBS முடிச்சுட்டு 2 வருஷத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த கோவிட் நான் ட்ரீட் பண்ணோம். அவர் நினைச்சிருந்தா இதை ட்ரீட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் தான் முதல்ல கூப்பிட்டாங்க. ஆள் பத்தாம நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் நான் ஒன்றும் வாங்க பரவாயில்ல சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இதை பத்தி ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிருக்கேன், நான் ப்ரிகாஷனா எடுக்கிறேன், நான் காப்பாத்துறேன், வரேன் சார், எக்ஸ்ட்ரா ஒர்க் கூட கொடுங்க சார். அப்படிப்பட்ட டாக்டர் தான் 24 பேர் த்ராஷ் பண்ணிருக்காங்க. அவர் பேர் தான் டாக்டர் சியூஜ் குமார் செனாபட்டி அப்படின்னு சொல்லி உடேல் கேர் சென்டர் அசாம்ல வந்து பண்ணிருக்காங்க சார். இந்த அவரை எப்படி அடிச்சிருக்காங்க நான் சொல்றேன். ஒரு ஹால்ல அவங்க அம்மா வந்து பக்கத்து ரூம்ல இருந்திருக்காங்க. எப்படி இந்த டாக்டரோட அம்மா பக்கத்து ரூம்ல இருந்திருக்காங்க. அவரோட சட்டையை கழட்டிட்டு பனியனோட இவங்க பெல்ட்டை எடுத்து பெல்ட்டால ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப இந்த சர்ஜிக்கல் நைஃபா இருக்கட்டும், இந்த சர்ஜிக்கல் ஸ்பூனா இருக்கட்டும், அது வைக்கிற ஒரு பிளேட் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தால மங்கு மண்டையில அடிச்சு, முதுகுல அடிச்சு, நல்ல மண்டையில சங்கல அடிச்சுட்டு அது ஒண்ணு பண்ணிருக்காங்க. இப்போ இந்த தென்னை மரத்துல இருந்து ஒரு விழும் பாத்தீங்களா ஒரு இலை, அந்த இலையோட ஒரு பாட்டுக்கு வந்து அதை வச்சு அடிச்சிருக்காங்க. தொடப்பத்தால அடிச்சிருக்காங்க, செயினால அடிச்சிருக்காங்க. எவ்வளவு தால ஒரு டாக்டரா இப்படி அடிப்பீங்க? யாரா நீங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்குலாம் வந்துட்டு எப்படிடா இது பண்ண தோணுதுன்ற விஷயம். ஏன்னா இவங்க என்னன்னா, இந்த சொல்ல போனா அசாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்தன் டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த கோவிட் ட்ரீட் பண்ண முடியல. ஏன்னா லாக்டவுன் அவங்க போட தவறிட்டாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ்ல. இப்போ கோவிட் ரொம்ப இது பண்ணல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்னை தான் 490 பேர் இழந்து போறாங்க. அதுக்குன்னு அவங்க என்ன பண்ண முடியும்? தட்ஸ் நேச்சர். அது என்ன பண்ண, நம்ம சேஃபா இல்லை, நம்ம டைம் அப்படி இருக்குன்னு அக்செப்ட் பண்ணி தான் போக முடியும். டாக்டர் ட்ரையே பண்ணல நீங்க இது சொல்ல முடியும். அவங்க ட்ரை பண்ணிட்டு அவர் கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த யங் டாக்டர் செம்ம ரெப்புடேஷன் வச்சிருக்காரு, டெஸ்டினேஷன் குவாலிஃபைடு, அவ்வளோ நல்ல டாக்டர், ரொம்ப ஆசையான வந்த டாக்டர். அவங்க அம்மா பக்கத்து ரூம்ல இருந்திருக்காங்க, இந்த சத்தத்தை பார்த்துருக்காங்க. அவன் தர இழுத்துட்டு போயிருக்கான் அந்த ரூமை. அந்த போட்டோ நீங்க பாக்குறீங்க. இப்போ தர இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா கதறாங்க. என்ன சார் இது, என்ன நடக்குது? சோ இந்த AMS என்ன சொல்லிருக்காங்க, எப்படி இந்த கர்நாடகா மாதிரி அசாம் மெடிக்கல் சர்வீஸ் அசோசியேஷன் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த அசாம் சீஃப் மினிஸ்டரும் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன், இது நான் வந்து என்னோட பர்சனல் இதுவா எடுத்துக்கிறேன், என் கையில இந்த ஆக்ஷன் நடக்கும். எவ்வளவு பேர் 24 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வருஷம். இந்த 24 பேரும் அவங்க ஜெயில போற மாதிரியும், அவங்க கிட்டத்தட்ட 5 lakhs 3 lakhs சஸ்பென்ஷன் பெனால்டி கட்டுற மாதிரி நான் பாக்குறேன். இது என் கண்ணு முன்னாடி இந்த கேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அசாம் மெடிக்கல் சர்வீஸ் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, we are going to boycott. இந்த மாதிரி இன்னொரு ஆக்டிவ் கிட்டத்தட்ட நடந்துச்சுன்னா நாங்க ஹெல்த் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். அசாம் ஹெல்த் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க 2 இடம் போல, ஹெல்த் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்றது சென்டர் ஒன்னு, அசாம் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு நாங்க கான்டாக்ட் பண்ணி இந்த டாக்டர்ஸ் நாங்க யாருமே நாங்க எதுக்கும் பார்க்க மாட்டோம். ஏன்னா எங்களோட லைஃபுக்கே ஒரு ஆதாரம் ஒரு இல்ல, ஒரு நாங்க ஷூரிட்டி இல்லாம ஏற்கனவே நான் கோவிட் ட்ரீட் பண்றோம். அப்படிப்பட்ட எங்களே இப்படி ட்ரீட் பண்றாங்களே, அப்ப நாங்க எதுக்கு சார் ட்ரீட் பண்ணோம்? எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, அவங்க வேற ஸ்டேட் இதை பார்த்துட்டோம், நாங்க வரல. இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டுமே நாங்க பண்ணாம இருக்கோம், வெறும் பயிர் மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டோம்ன்றாங்க. ஒரு பிரைவேட்ல கிட்டத்தட்ட 4 lakhs 5 lakhs மினிமமா சொல்றேன், இப்ப நிறைய கிடைச்சது நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு அஃபோர்டபிள் பண்ண முடியுமா? ஒரு போர் இல்ல சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி அஃபோர்ட் பண்ண முடியுமா? அப்ப கவர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் எவ்வளவு முக்கியன்ற விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, உத்தரப்பிரதேஷ் என்ன இருக்காங்க என்னன்னா, ஒரு இப்போ என்ன பண்ணிருப்பேன், நம்ம வீட்லயா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து உங்களை வந்து ஃபீவர் டெஸ்ட் எடுக்கிறாங்க, சரிங்களா? ஃபீவர் இருக்கான்னு சொல்லி ஃபீவர் கேம்ப் நடத்துறாங்க. சில இடத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து என்ன பண்றாங்க, இந்த கேம்ப் வைக்கிறாங்க. கேம்ப் வச்சுட்டு உங்களுக்கு கோவிட் சாம்பிள் எடுக்கிறாங்க, உங்களுக்கு வேணும்னா கோவிட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா, கவர்மெண்ட்ஸ்ல சில இடத்துல எடுக்கிறாங்க, பிரைவேட்டா சில இடத்துலயும் கண்ட பேர் எடுக்கிறாங்க. கோவிட் சாம்பிள் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மிச்ச கவர்மெண்ட் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க, இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு பார்ப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் கிடைக்குதா. அது மாதிரி உத்தரப்பிரதேஷ்ல ஒரு டாக்டர், ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து
என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வில்லேஜுக்கு போயிருக்காங்க. ஒரு வில்லேஜ் பீப்புள் கிட்ட சாம்பிள் எடுக்க போயிருக்காங்க, இந்த கோவிட் சாம்பிள் எடுக்க போயிருக்காங்க. அங்க இருக்க சாம்பிள்ஸ இவங்க மதிக்காம அந்த பீப்புள் எல்லாமே கிட்டத்தட்ட 17 பீப்புள், எப்படி 17 பீப்புள் அந்த டாக்டர்ஸ் அடிச்சு உதைச்சு த்ராஷ் பண்ணி விரட்டியிருக்காங்க சார். நீங்க வந்துட்டு ஒரு அவேர்னஸே இருக்க மாட்டீங்க, எஜுகேஷன் இதுவா இருக்க பேக்ரவுண்ட், எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இல்லாம ஒரு இதுவா இருக்கீங்க. உங்களை காப்பாத்த வர டாக்டரே நீங்க அடிச்சு துவைச்சு வெளில அமிச்சிட்டீங்கன்னு வேற யார் சார் உங்களை காப்பாத்துவா? திருப்பி நான் அந்த வார்த்தை தான் சொல்லிருப்பேன், யார் சார் உங்களை காப்பாத்துவான்? ஏன்னா நீங்க நினைச்சிருக்கலாம் கடவுள் காப்பாத்துவாரு, இல்ல வேற யாராவது புதுசா தோண்டுவாரு அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களோட மூடத்தனம். நீங்க ஒரே ஒரு இதுதான் இருக்கு, இந்த வேக்சினேஷன். அதை வந்து கண்டுபிடிச்ச ஒரு டாக்டர், அதுலயும் ட்ரீட் பண்ற மெடிசன் நம்ம ஹெல்ப் பண்ற ஒரு டாக்டர்ஸ். எப்படி பார்த்தாலும் அந்த டாக்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு இப்ப கடவுள் மாதிரி. நான் ஏற்கனவே நிறையவே சொல்லியிருப்பேன். ஸோ அப்படிப்பட்ட டாக்டர்ஸை இந்த 17 பேர் அடிச்சிருக்காங்க. அந்த 17 பேர்ல 5 பேர் கோவிட் பாசிட்டிவ். இப்போ 5 பேர் அடிச்சதா இப்போ அந்த டாக்டருக்கு கோவிட் பாசிட்டிவா. ஸோ இந்த விஷயத்த வந்து கேட்ட இந்த வந்து சிஎம் யோகி என்ன பண்ணிருக்காங்க, உங்களை எல்லாரையும் நான் வந்து கேங்ஸ்டர் ஆக்ட்ல வந்து நான் உங்களை ஃப்ரேம் பண்ண போறேன். இனிமே யாரெல்லாம் டாக்டர் மேல கை வைக்கிறீங்களோ அவங்களும் எல்லாருமே கேங்ஸ்டர் ஆக்ட்ல நீங்க சேர்ந்துருவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா 6 months to 7 years ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட்டும் பெனால்டி ஆஃப் ₹5 lakhs. எப்படி அவங்க எந்த மாதிரிலாம் இது பண்ணிருக்காங்களோ மேக்ஸிமம் 5 to 10 lakhs வரைக்கும் பெனால்டி போடப்படும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷவர்தன் சாரும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த விஷயம் வந்துட்டு இந்த 3 இடமாட்டம் இல்ல, 4வது மத்திய பிரதேஷ் இண்டோர்ல 7 persons வந்து சேர்ந்து ஒரு டாக்டர் அடிச்சிருக்காங்க. ஏன்னா கோவிடால உங்க பர்சனை உங்க ஃபேமிலி இறந்து போயிட்டாங்க. நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் படி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். சரிங்களா? இதுதான் நோட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி நீங்க இன்ஹியூமன் ஆக்டிவிட்டிஸா ஒரு டாக்டர் மேல கை வைக்கிறீங்க. இந்த வந்துட்டு உங்களுக்கு இருக்கா கோவிட் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ற டாக்டர் அடிக்கிறீங்க. உங்களுக்கு செல்ஃப்லெஸ்ஸா ஒர்க் பண்ற டாக்டர் அடிக்கிறீங்கன்னு அப்புறம் நீங்க அப்புறமா எதுக்கு நீங்க போய் அவங்க கிட்ட போனீங்க? நீங்களும் நீங்க சேஃபா இருக்க மாட்டீங்க, உங்களை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் சேஃப் பண்ண. ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்றேன், இந்தியா தான் ரெக்கவரி ரேட்ல ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கு. நம்ம எப்பவுமே கோவிட் நெகட்டிவ் மட்டும் பேசணும், சின்னதா ஒரு 2 இன்ட் பாசிட்டிவா சொல்லுவோமே. 91% கிட்டத்தட்ட பேர் ரெக்கவர் ஆயிட்டு வராங்க. இங்க எவ்வளவு பேர் வந்து பாசிட்டிவ் கேஸ் ஆகுதோ அதுல இருந்து கிட்டத்தட்ட 2 இப்படி இந்த சைஸ்ல வந்து நம்ம ரெக்கவரி ஆகும். அது எவ்வளவு பெரிய பாசம் நினைச்சுவா. யூஎஸ்ஏல கூட அவ்வளவு பேர் கிடையாது, சைனால அவ்வளவு பேர் கிடையாது, மிச்சம் எந்த கண்ட்ரிலும் அவ்வளவு கிடையாது. அவ்வளோ ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ டயர்லெஸ்ஸா ஒர்க் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு சன் நியூஸ்ல ஒரு இது பார்த்தேன், பிரெக்னென்டான உமன் பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து வேலை செய்கிறேன், 6-7 மாதம் தான், இன்னும் ஒரு 2-3 months இருக்கு, என்ன பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுற ஒரு பெண்மணி அவங்க இறந்துட்டாங்க. ஒரு வயிற்றுல குழந்தைய அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அவ்வளோ வில் பவரோட இருக்காங்க. அவ்வளோ எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிற ஒரு மனுஷங்களே நீங்க இப்படி பண்றீங்கன்னு நம்மளோட கேவலமானவங்க யாரு? யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ. Do subscribe to Positive Talks.